அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து இந்த பிறநாளைக்கு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக, அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை ஹாட்டாகவும் அப்புறம் இல்லைனா கூலாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரவா சேமியா கீர் வந்து எப்படி பண்ணலான்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி இந்த ரவா சேமியா கீர் வந்து நான் 1/2 லிட்டர் பாலில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்குள்ள அளவுகள் தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறேன். ரவை வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ரவை வந்து ரொம்ப சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து கட்டியாக ஆயின மாதிரி ஆயிரும். நம்ம அதனால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கட்டியாக வேணும்னா நமக்கு ரவை இந்த அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்ல தின்னான சேமியா வந்து நான் இன்றைக்கி இதில் சேர்க்க போகிறேன். சேமியா வந்து சும்மா ஒரு கை அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சேமியாவோட அளவு வந்து நம்ம இந்த அளவு நம்ம சேர்த்தா நம்ம 1/2 லிட்டருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரவை வந்து நமக்கு கட்டியாக வேணால் இந்த அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணால் நம்ம இதை விட கம்மியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஹீட்டான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக நான் ஒரு கை அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா வந்து நம்ம ப்ரௌனிஷாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நான் அதை வந்து எடுத்துருந்தேன். அதே பேனில் வந்து அதே நெய்யில் வந்து நான் அந்த எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ரவை வந்து நமக்கு ரொம்ப வறுபடணும் அப்படின்லாம் இல்லை. லேசாக வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி அந்த ஹீட்டில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரவை இந்த மாதிரி லேசாக வறுப்பட்ட பிறகு நான் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவும் இந்த மாதிரி நம்ம கையால் நல்லா நொறுக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ரவையோடு சேர்த்து இந்த சேமியாவையும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ரைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சேமியோட கலர் வந்து மாறாமல் இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா கட்டியான பாலாக ரொம்ப தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பாலில் வந்து இப்போ நான் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் ரவையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரவை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து அந்த ரவையும் சேமியாவும் வேகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பாலை நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ரவையும் சேமியாவும் நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக சாரப்பருப்பு வந்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம முதலேயே முந்திரியோடையும் சேர்த்து நம்ம வந்து சாரப்பருப்பு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து மறந்ததுனால இப்போ நான் 2வதாக வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி சாரப்பருப்பை வந்து நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். சாரப்பருப்பு இல்லைனா நம்ம வெறும் முந்திரி மட்டும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். சாரப்பருப்பை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து அது உப்பி வரும். அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாலை வந்து மறுபடியும் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ வந்து மில்க் மேடில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் வந்து நான் ஸ்வீட்னஸ்க்காக டேஸ்ட்காக வேண்டி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம மில்க் மேடு சேர்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மில்க் மேட் வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் சேர்க்குறோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம சுகரும் வந்து நம்ம பின்னாடி சேர்ப்போம். இப்போ வந்து ரோஸ் ஒயிட் எசன்ஸ் வந்து நான் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இந்த கீருக்கு வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும் பொழுது அதோட டேஸ்ட் வந்து லைட்டான வந்து ஒரு ரோஸ் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப சேர்க்காம ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து நம்ம சேர்த்தா போதும். நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சுகர் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சீனி வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து அந்த சீனி கரையிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த முந்திரி சாரப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம அந்த கீரோட சேர்த்துடலாம். சேர்த்து வந்து நல்லா வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லேசாக வந்து கொதிக்க விட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற ரவையோட அளவு வந்து இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கட்டியாக ஆயிரும். நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோயியான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரவையை வந்து கம்மி பண்ணி சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். நமக்கு நிறையா வந்து ரவை வேணாம்னு நினச்சோன்னா நம்ம ரவையை கம்மி பண்ணிக்கலாம். இந்த கீருக்கு வந்து நம்ம நல்ல தின்னான சேமியா சேர்த்தோன்னா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம எப்பவும் செய்கிற பாயாசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து இதில் வந்து வித்தியாசமாக இருக்கும். நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்து கேவ்ரா வாட்டர் நம்ம சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவரும் வந்து ஒரு மைல்டான ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கீரை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய இந்த கீ ரெசிப்பியை கண்டிப்பாக வந்து இந்த பெருநாளைக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம பாயாசம் இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சோன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மாதிரி எல்லோரும் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இது நமக்கு ஹாட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு ஃப்ரிட்ஜில் வந்து கூல் பண்ணி நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடி இருந்ததை விட கொஞ்சமாக கெட்டியாக இருக்குது. நம்ம ரவை வந்து கம்மியாக சேர்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.